ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்கள் அனைத்தும் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதில் என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சார்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அஹ் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை எப்படி நம்ம பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் சார்ட்டு, அதாவது நான் ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி, சென்செக்ஸ். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஆப்ஷன் செயின் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஆஸ் பர் செபி ரெகுலேஷன் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. நம்ம ஒன் அண்ட் ஒன்லி எஜுகேஷன் கண்டென்ட், அதுவும் வந்து ஒரு ஸ்பாட் ஷாட்டில் மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த சேனல் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும். ஈவன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இந்த சேனல் வரக்கூடிய வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ தட் நீங்கள் ஆன் டைம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ வந்து நான் நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நேற்று நான் என்ன சொன்னனோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நிஃப்டி சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சிடுறேன். வீக்லியிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நேத்தியோட வீடியோவில் நம்ம ஒரு வீக்லி பற்றி ஒரு ரிவ்யூ போட்டுட்டு தான் நம்ம வீடியோ ஆரம்பித்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு கண்டினியூஷனோட போகலாம். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஒரு வீக்லி கேண்டில் எவ்வளோ பீரிஷாக இருக்குது, நம்மளோட எல்லோருடைய மனநிலையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமாக ஒரு பிளட் பாத் இருக்கும். அதாவது திருப்பியும் ஒரு ரெட் கேண்டில் தான் கீழே மார்க்கெட் பயங்கரமாக விழப்போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டுற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி பல இன்ஸ்டன்ஸ் அது மாதிரி நடந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் மாறி இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது கூடவே இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்மள கொஞ்சம் பேரை வந்து நம்ம எப்படி நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, இதுதான் இங்கே விக்கு வச்சு கேப் ஃபில் ஆகிடுச்சில்ல அப்படின்னு நினைப்போம். ஸோ விக்கும் கேப் ஃபில்லிங் தான், பட் அது வந்து ஒரு கம்ப்ளீட் கேப் ஃபில்லிங்காக கன்சிடர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பாடி க்ளோஸ் வச்சா தான் கேப் ஃபில்லிங். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நேற்று நடந்த, அதாவது லாஸ்ட் வீக்கில் நடந்த அந்த கம்ப்ளீட் மூவுமே இந்த ஒரு கேப் ஃபில்லிங்காக தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லியில் வச்சு பார்த்தீங்கனாலும் சரி, நீங்கள் டேயில் வச்சு பார்த்தீங்கனாலும் சரி, லாஸ்ட் ஃப்ரைடே நடந்தது தான் ஒரு கம்ப்ளீட் ஒரு அந்த இடத்துல ஒரு ஃபுல் பாடி க்ளோஸ் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கு. இப்போது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். போன வாரம் நமக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இதுக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க. ஓகேங்களா? அதாவது 5th நீங்கள் வீக்லி போயிடலாமா? வீக்லி போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ அது திருப்பி கண்டினியூட்டிங்கிறதுனால நான் அதெல்லாம் திருப்பி சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் க்ளோஸில் இருக்கும். ஸோ ஆல் டைம் ஹையை தொட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட் பயங்கரமாக மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு அப்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு தாட் வரும் இல்லையா? அந்த தாட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன? இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு க்ளோஸான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான க்ளோஸ் கிடையாது. பட் ஆனால் க்ளோஸ் மாதிரி வச்சு முடிச்சிருப்பாங்க. ஒரு வீக்லி கேண்டில் வந்து கிளியராக க்ளோஸ் வச்சுருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அந்த டைமில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஆப்போசிட்டாக நடந்ததோ அதே கான்செப்ட் அதே மாதிரி இந்த வீக்கில் ரெட் க்ளோஸ் இருக்கும். ரெட் க்ளோஸில் இருந்துக்கும் கீழே தான் போகும் அப்படின்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அப்படிங்கிறதும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி நடந்ததா இல்லையாங்கிறது இன்னைய மார்க்கெட் கேண்டில் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஒரு கேப் ஃபில்லிங்காக தான் பார்க்குறேன். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நேற்று முந்தா நேற்று சாட்டர்டே சண்டேயில் வந்தக்கூடிய இருக்கிற நீங்கள் என்னென்னலாம் யூடியூப்ஸ்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் பல மென்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க வீடியோஸ் எல்லாமே.
அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக க்ராஷ் ஆக போகுது, ஃபால் ஆக போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாட்டர்டே சண்டேல வந்திருக்கும். இப்போ போய் பாருங்கள், ஆல் டைம் ஹை போயிடுமா, 28,000 போயிடுமா, 30,000 போயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்படி ஒரு நாளில் எப்படி இந்த மாதிரிலாம் மாறுமா தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. நீங்கள் கேண்டில் ஸ்டிக் சொல்கிறத மட்டும் நம்புங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். ஈவன் நானே சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த விஷயத்தை தேடி அது எப்படியெல்லாம் நம்ம இந்த சார்ட்டை வந்து எப்படியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதிலேருந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? சரி. ஸோ நம்மளுடைய நான் எப்படி எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னா, ஏன்னா 50% டேரிஃபு இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. மார்னிங் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே வரும்னு தெரியும். ஆனால் எப்படி எந்த வேல மேலே வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எப்போ மேலே வரும் அப்படிங்கிறது எனக்கு ஷூராக தெரியாது. ஓகேங்களா? அப்போது ஆனால் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆனாங்க. அது நம்ம வந்து 1 டேயில் போனோம், 5 மினிட்ஸில் போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டு, அடுத்த கேண்டில் ரெட்டு, அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் பீரிஷ். ஸோ இந்த 3 கேண்டில் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இதில் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லாமே ரெட்டு தானே, செல் ட்ரெண்டு அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக யோசிச்சு பாருங்கள். செல் ட்ரெண்டு தான், ஆனால் செல்லர்ஸோட வேகம் குறைஞ்சிருக்கு, அதோட வால்யூம் குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் அடுத்த வந்த கேண்டிலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து உள்ளது ரொம்பவுமே ஒரு சின்ன கேண்டிலாக வந்திருக்கு. அப்போது பையர்ஸ் உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கிது. பையர்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே உள்ளே வராங்க. இவ்வளோ தான் அவங்களால வந்து போராட முடிஞ்சது. இன்படியில் இன்னும் கொஞ்சம் ஒரு செல்லிங் கேண்டில் வருது. திருப்பி பையர்ஸ் அதை விட டாமினேட் பண்ணி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப இங்கே ஒரு பையர்ஸ் செல்லர்ஸ் அந்த ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் ஒரு கிளியரான எனக்கு ஒரு வியூ கிடைக்கிது. இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அந்த டாமினேஷன் வந்து இது வரைக்கும் போகும். அதாவது ஒரு 25,480 இந்த வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வியூ வந்து நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு எடுக்கிறேன். இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஏன் அப்படின்னா நம்ம டெக்னிக்கலில் நடக்கும், நம்மளால் சார்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், 100% இல்லைனாலும் 90% ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அல்லது 80 to 90% பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ அதனால தான் நான் டெலகிராம் சேனலை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்க, உங்களுக்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷனல் கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறவங்க யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து யூடியூப் வந்து எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் போடுவேன். மோஸ்ட்லி நான் வந்து டெலகிராமில் தான் நான்